ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அதிமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சிங்கிறார். அது மதவாத கட்சின்னு யாருமே சொல்லலையே. பாஜக தான் மதவாத கட்சி. அதிமுக மதவாத கட்சின்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லல. ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்ப எங்க குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி எங்க கட்சி பாஜகவோட இருக்கலாம், நாங்க பாஜக கிடையாது, நாங்க அதிமுகவை தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல முயற்சி பண்றாரு. அப்ப இந்த கட்சியினுடைய தனித்தன்மை என்பது காலியாகிவிட்டது. அதிமுகவால், அதாவது பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை என்று இவர்கள் பார்த்து எப்படி நியமிக்கிறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் பார்த்து தான் முதலமைச்சர் வேட்பாளரை தீர்மானிப்போம். நாங்கள் அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வருவார். இது எவ்வளவு கொழுப்பு! பாஜகவில் இருந்து ஒரு பிரதமர் வருவார்னு சொன்னீங்களா? மோடி தான் பிரதமர் சொன்னீங்கல்ல. அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வருவார்னு யார் சொல்றது? 4 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி 65 எம்எல்ஏ எடப்பாடிட்ட இருக்காங்க. ஓபிஎஸ்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, சேர்த்தா 66 எம்எல்ஏ இருக்காங்க. 66 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை 4 எம்எல்ஏ, அதுவும் அவங்க தயவுல ஜெயிச்சு, அவங்க தோல் மேலே ஏறி ஜெயிச்சுட்டு, நான் தான் உனக்கு பாஸு, நான் தான் டானு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அவர்கள் தங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலாக வந்து பாஜக மாறிவிட்டது என்பதை எதிர்க்க முடியாது. மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா ஜெயலலிதா? அந்த தில்லு வந்து இன்றைய தலைமையிடம், அதிமுக தலைமையிடம் இல்லை.